வீட்டில் இருந்த டபுள் பீன்ஸ் வச்சு ஒரு பிரியாணியும் தயிர் பச்சடியும் செய்கிறேங்க. டபுள் பீன்ஸ் 5 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடுங்க. தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பாஸ்மதி அரிசி நல்லா கழுவி வச்சுக்கிட்டேங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ போட்டுக்கிட்டேங்க. வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கங்க. தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கங்க. மூடிட்டேங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. அதையும் சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கிக்கிட்டேங்க. புதினா இலைங்களை போட்டுக்கிட்டேங்க. அதையும் வாசனைக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாம் சேர்ந்தாப்பில் வதக்கிட்டு டபுள் பீன்ஸ் வேக வச்சு தோல் எடுத்ததை சேர்த்துக்கிட்டேங்க. டபுள் பீன்ஸில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, அதனால் எல்லாருமே எடுத்துக்கலாம். இதை பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. சால்ட்டு 1 ஸ்பூன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மூடி வச்சுடுங்க கொஞ்ச நேரம். எல்லாம் நல்லா மசாலா இறங்கிடுச்சு. 1 டம்ளர் பாஸ்மதிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டேங்க. இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. மூடி வச்சுடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததும் கழுவி வச்சுருக்க பாஸ்மதியை சேர்த்துட்டேங்க. லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு மூடிடுங்க. திறந்து கலரி விடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணிலாம் வடிஞ்சதும் புதினா இலைங்களை தூவிக்கங்க. இன்னும் 5 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியில் கடைக்கெல்லாம் போக முடியாது. அதனால் வீட்டில் இருந்ததை வச்சு இந்த டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடி பண்ணிட்டேங்க. தேங்க்யூ.